பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் இசப்பாவின் பாதப்படியில் அமர்ந்து அப்பாவை ஸ்தோத்திரிக்க வந்திருக்க அனைவரையும் எம்எம்ஜே குழுவின் மூலமாக ஹெவன் டிவி வாயிலாக உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். இவ்வளோ அழகான இந்த அழகான நேரம், இசப்பாவின் பாதப்படியில் அமர்வது எவ்வளோ சந்தோஷமான நேரம். எத்தனையோ பேருக்கு இந்த நேரங்கள் கிடைக்கப்படாத நாட்களில் எத்தனையோ பேர் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் போது இவ்வளோ சந்தோஷமான நேரத்தை ஏசப்பா நம் வாழ்க்கையில் கூட்டி கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த ஹெவன் டிவி மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அதை கூட அழகான ஒரு டிவி ஊழியத்தை கூட ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் வந்திருக்கிற அனைவரையும் மறுபடியும் வாழ்த்துவில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இதற்கு காரணமாக இருந்த பிரதரையும் கடவுள் மென்மேலும் ஆசீர்வதித்தவுடைய ஊழியங்கள் உலகம் முழுவதும் இன்னும் பரம்பத்தக்கதாக கடைசி மட்டும் அவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி போன வார்த்தையை நிறைவேற்றுகிற ஊழியமாக கடைசி மட்டும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. அதற்கு காரணமான எல்லா மிஷனரிகளையும் எல்லா ஊழியக்காரங்களையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த காலை வேளையில் அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற நாம், ஏசப்பா எங்களோடு நீ கூட இருக்கணும் அப்பா. இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்பனே. இந்த நாளிலே முடிவு பரியந்த கூட இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ராஜா என்று அவருடைய முகத்தை பார்த்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான பழைய ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா. அதன் முன்பாக இந்த நாளிலே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு பேருக்கும் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் முடிவறியந்த நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்து நாம் வசனங்களை கேட்போமா. உள்ளம் ஆனந்த கீதத்தாலே வெள்ளமாக பாய்ந்துடுதே, எந்த நாத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன் சொன்ன பாடலில் உலகம் முடியும் வரை உன்னோடு இருப்பேன் என்றவர், வாக்கு மாறிடா நேசரையே நம்பிடுவாய் துணை அவரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, இந்த நாத்தும நீசரையே என்றும் வாட்டியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே மாலை போன்றோதோ சோதனையில் மகிபன் என்னை கைவிடாரே, கல்வாரியின் அன்பினிலே கனிவோடென்னை அணைத்திடுவார். உள்ளம் ஆனந்த கீதத்திலே உலகம் முடியும் வரையும் உன்னோடிருப்பேன் என்றவர், வாக்கு மாறிட நீசரையே நம்பிடுவார் துணை அவரே. உலகம் முடியும் வரைக்கும் உன்னோடிருப்பேன் என்றவர், வாக்கு மாறிட நீசரையே நம்பிடுவா துணை அவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே ஆண்டவர் அவ்வளோ அழகாக உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களில் நாம் பிடித்து கொண்டு இந்த காலை நேரத்திலே அவருடைய பாதத்திலே அமர்வோமா.
முடிவு பரியந்த உங்களோடே கூட இருப்பேன் என்று மத்தேயு 28 நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28 ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் 3000க்கு மேலே பைபிளில் நான் வாசிக்கும் போது வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் 3000 அல்ல, அதை விட அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்று பக்தன் கூறுகிறார்கள். ஏனென்றால் வேதம் என்றாலே சத்தியத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட அந்த வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு சத்திய வேதத்தை நாம் வாசித்து, ஏசப்பா உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பிடித்து ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீரே சுவாமி என்ற நம்பிக்கையோடு அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் இம்மானுவேல் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று வசனத்தை நாம் வாசிக்கிறோமே. அப்பா எங்கு சென்றாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த நாட்களிலே நம்மோடு கூட பிறந்தவர்கள் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது எம்மாத்திரம் என்று வசனத்தை ஆண்டவர் கூறுகிறார். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ம நம்புவது ஒரு எந்த வழியிலும் கரெக்டான காரியமே இல்லை. ஸ்கூலில் படிக்கிறமையும் ஆட்டோகிராஃப் இருக்கும், எல்லோரும் எழுதுவாங்க, நான் ஒன்றும் மறக்கவே மாட்டேன். ஆனால் எல்லாம் கொஞ்ச நாளில் மறந்து போகும். இந்த உலகத்தின் முடிவரையும் இன்று என்று நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒரு அப்பா நம்ம ஏசப்பா. என் வாழ்க்கை முழுவதும் நான் ருசித்தது என் அப்பாவை. நான் 23 வயதில் நான் இழந்த அன்றே என் அப்பாவை, ஏசப்பாவை அப்பாவாக நான் பிடித்து கொண்டபடியா என் அப்பா என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். என்னுடைய ரிலேட்டிவ் பையன் அவன் சொன்னான், அம்மா எங்கள் அப்பா இறந்த நாளில் எனக்கு 15 வயது. அன்னைக்கு நான் முழங்கால் படியிட்டு, ஏசப்பா இன்று முதல் என்னுடைய அப்பா நீர் என்று நான் அறிக்கையிட்டபடியால் என்ன கடவுள் அதிசயமாக ஆச்சரியமாக என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறார் என்று அவன் சொன்ன போது என்னுடைய கண்கள் குளமாயின. ஆண்டவர் அவன் சின்ன வயதில் ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார், அப்பா என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் அப்பாவை நம்ம இழந்தாலும் ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் சொன்ன அந்த வாக்கு நாம் நினைத்து ஆண்டவர் அவனை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவனை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதை பார்த்தபோது மனசு சந்தோஷமாக இருந்து, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஏசப்பா நமக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். நான் பைபிளை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் ஏனோக்கோடு இருந்தார், அவன் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கலாம். கர்த்தர் நோவாவோடு இருந்தார். அவன் அந்த பயங்கரமான ஜலப்பிரயம் வந்த போது கூட கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார் அல்லவா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் தானே அடுத்தது ஆபிரகாமோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் அல்லவா. இப்படிப்பட்ட கேடகம் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் என் வாழ்க்கையில் வரும்போது கூட ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஏசப்பா எனக்கு தந்து கொண்டே இருப்பா. நான் உன்னோடு கூட இருப்பேன் மகளே, நீ கலங்காதே, நீ கலங்காது. எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் மலை போல் வந்தாலும் ஏசப்பா சொல்லுகிற வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளும் போது அப்பா நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாய். என் மகன் என்னோடு கூட இவ்வளவு உறவாக, இவ்வளோ அன்பாக இருக்கிறானே, இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறானே, இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறானே என்று ஏசப்பா பார்த்து கொண்டே இருப்பார். பார்த்து கொண்டு அதுக்கு நமக்கு பலனை தராமல் இருப்பாகவே மாட்டார். யாக்கோபு, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார், கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார். வசனம் முழுவதும் மோசேயை அந்த மகிமையான ஊழியத்துக்கு அழைத்த போது அப்பா சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதா. அப்போது அவன் கேட்குறான், எந்த இதில் நான் நம்புறதுப்பான்னு சொன்னான். அவன் வனாந்திரத்தில் போகும்போது அடையாளமாக மேக ஸ்தம்பங்களையும் அக்கினி ஸ்தம்பங்களையும் அவனுக்கு முன்பாக அனுப்பி அவனை பகலிலும் இரவிலும் நடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவர் அவனோடு கூட சென்றார் அல்லவா. எவ்வளோ பெரிய தகப்பன். சாதாரண உலகத்தில் அவர் உண்டாக்கின மனுஷர்கள் நாம், மோசேயானாலும் சரி, ஆபிரகாமானாலும் சரி, யாருனாலும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள். அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருந்தார் அல்லவா. அதே தகப்பன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவா கேட்கிறார், ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து இருப்பதில்லை. யோசுவா கேட்கிறார், மோசேக்கு பின்பு நான் எப்படி ஆண்டவரே இந்த ஜனங்களை வழி நடத்துவேன் என்று கேட்டபோது, உனக்கு முன்பாக நான் போவேன்,
உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்பதில்லை. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்களை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் நமக்கு சொல்லி போகிறார். நான் நினைப்பேன், இந்த காலேஜில் ஆண்டவரே உன்னுக்கும் தகுதியற்ற என்ன இந்த காலேஜெல்லாம் ரன் பண்ணக்கு நீர் வச்சிருக்கிறீரப்பா. அப்போது ஆண்டவர் எனக்கு நடத்த சொல்லி தருவார். நடத்தி ஒவ்வொரு காரியங்கள் நடத்தத்தக்கதான பலனை தருவார், அந்த தைரியத்தை தருவார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அவர் கரத்தை நாம் பிடித்து கொள்ளும் போது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வசனம் நம்மை வழி நடத்தும். அந்த தகப்பன் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார் என்பதற்கு எந்த சந்தேகமே இல்லை. தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நமக்கு அநேக பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், நிறைய வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கி ரிப்போர்ட் வரும், இந்த ரிப்போர்ட் எப்படி முடியுமோ என்று பயத்தினால் இருக்கலாம். பொருளாதார நெருக்கடிகள் எவ்வளோ இருக்கலாம். எத்தனையோ கஷ்டங்கள் மழையை போல பிள்ளைகளினால் பெற்றோர்னால் எத்தனையோ கஷ்டங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்ன வசனத்தை நான் பிடித்து கொள்ளும் போது எவ்வளோ பெரிய கஷ்டமானாலும் எங்கள் அப்பா உலகத்தை படைத்த எங்கள் அப்பா எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம் வாழ்க்கையில் இருந்தால் எப்படிப்பட்ட இக்கட்டை நாம் கடந்து செல்வோம் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆண்டவர் தானியேல் அந்த சிங்க கெபியில் போட்ட போது கூட அவர் ராஜாவா, யூத ராஜா சிங்கமாக ஏசப்பா அந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல வந்தார் அல்லவா. இவ்வளோ பெரிய அதிசயம். அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவளை தீனில் கொண்டு போட்ட போது அந்த இடத்துல கூட சூளையில் இறங்கி உலாவினார் அல்லவா. இதெல்லாம் வாசிக்கும்போது சும்மா வசனங்களை வாசிப்பது மட்டும் இல்லை, ஏசப்பா இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்கும் அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்பதுக்கு அப்பா நீர் எங்களுக்கு சொல்லி தந்த வசனங்கள் அப்பா, நீ காட்டி தந்த அப்பா அடையாளங்கள் அப்பா என்று அதை நாம் பிடித்து கொள்ளணும். ஏசப்பா விரும்புகிறது ஒன்றே ஒன்று, விசுவாசம். அந்த விசுவாசம் என்னது? காணப்படாதவளின் நிச்சயம், காணப்படாதவளின் நிச்சயம், நம்பப்படுகளின் உறுதி. ஆண்டவர் அழகாக எபிரேயரில் சொல்கிறாங்க, காணப்படாதவளின் நிச்சயம். ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார், ஆனால் காணவில்லை, ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துவார். ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் ஒரு சின்ன விஷயத்தில் கூட பதறக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வரும் பிள்ளைகளால். இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு போன வாரத்தில் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவரே அப்பா யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உண்மை விட மாட்டேன் என்று முழங்காலில் ராத்திரி 2 மணி நேரங்களில் எழும்பி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருந்தார். எல்லாத்திலிருந்து விடுதலை தர வல்லவர். எல்லாம் முடிந்து போயிட்டு என்ற நிலைமையிலும் ஆண்டவர் மறுபடியும் கட்டுகிற தகப்பன். என் வாழ்க்கை முழுவதும் அப்படியே தான் என் கணக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் முடிந்து போச்சு, முடியாதுன்னு. ஆனால் இல்லை, ஏசப்பா உமக்கு முடியும் என்ற நம்பிக்கை, ஏசப்பா அவருடைய பிள்ளை நான் என்ற அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறீரப்பா. அப்படி நாம் நம்பிக்கையோடு கேட்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் முடியாததையும் ஆண்டவர் மறுபடியும் கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய தகப்பனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கிய உள்ளது. இந்த நேரத்தில் வனாந்திர யாத்திரை மோசே கத்தரை பார்த்து, நீர் தேவரின் என்னோடு கூட வருவீரா, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனாலே எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று உள்ள முருகி ஜெபித்தார். பயந்து இந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு போனோம், எப்படி கொண்டு போனோம் தெரியல. ஆனால் ஆண்டவர் கூட இருக்கும்போது நான் உன்னோட கூட இருப்பேன் அண்டு ஆண்டவர் அவர் கூட வந்தனால அவனால் அந்த பெரிய ஜனத்தை கொண்டு போக முடிந்தது. இந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு கதையை வாசிக்கும் போது, ஆப்பிரிக்காவில் பெரிய ராஜா, அவருக்கு அவருடைய பிள்ளைக்கு பட்டம் கொடுக்கணும். ஆனால் பட்டத்து ராஜாவாக அவன் வரணும்னா அவன் நிறைய காடுகள் வழியாக போகணும், பெரிய முதலைகள் நிறைந்த ஆறுகள் வழியாக போகணும், சிங்கம் போன்ற பெரிய காட்டு மிருகங்கள் இருக்கிற இடம் வழியாக போகணும். அதையெல்லாம் தாண்டினாதான் அவன் தன்னுடைய நாட்டு மக்களையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவன் என்று அவனுக்கு பட்டத்து ராஜாவாக பெர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போது அவன் காடு வழியாக புறப்பட்டு சென்றான். அந்த ஆறு வழியாக புறப்பட்டு செல்லும்போது எல்லா சத்தங்கள் கேட்டது, எல்லா முதலைகளின் பீரல்கள் கேட்டது. ஆனால் அவனுக்கு அடுத்த நாள் காலம் அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல போய் நின்ன போது ஒரு சத்தம் திரும்பி திடுக்கிட்டு அவன் பார்க்கும்போது அவனுக்கு பின்னாக நின்றது அவனுடைய அப்பா. அவனால் அது டைஜஸ்ட் பண்ண முடியலை. அப்பா பகல் முழுவதும் என்னோட கூட வந்தீங்களா, ராத்திரி முழுவதும் என்னோட கூட வந்தீங்களா, என்னை விட்டு நீங்கள் மாறலையான்னு கேட்டானா. ஆமாம். அப்போ ராஜா சொன்னாராம், மகனே இந்த உலகத்தின் வழி இதெல்லாம் நீ தாண்டி வந்தாதான் உன்னை நான் எப்படி பட்டத்து ராஜாவாக எங்களால் மாற்ற முடியும், ஆனால் உன்னை கூட நான் இருந்தேன்னு அவர் சொன்னாராம். அதுபோல் ராஜாவாகி அப்பா நம்ம கூட வரும்போது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் நாம் இதையெல்லாம் கடந்து அந்த பரம ராஜ்யத்தில் அந்த பரம கானானுக்குள்ள ஆண்டவரோடு நாம் ஜீவிக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு அநேக வழிகளில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அநேக வழிகள்
மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம், இதை விட என்ன வேணும் இந்த உலகத்தில்? ஒன்று வேண்டாம். அந்த உலகத்தில் நாம் வாழும்போது இவ்வளோ பெரிய ராஜாவுடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சிலாக்கியம் அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அழகான பக்தன் பாடுற, எல்லாம் அழிஞ்சு போனாலும் என் அப்பாவின் சமூகம், என் அப்பாவின் பிரசன் என்னோடு கூட இருக்கும். அழகான வாக்கு தத்தங்களை நமக்கு தந்தார் அல்லவா? இந்த நேரத்தில் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக என்னோடு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாருடைய கடவுள்களும் இந்த உலகத்தை விட்டு இறந்து மறுத்து போனால் அதோடு போயிட்டாங்க. எல்லா பெரிய மகான்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாம் நமக்காக பாடுபட்டு சிவில் அறையுண்டு மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். 40 நாளும் நம்ம இந்த இடத்துல உலகத்தில் சுற்றி திரிந்தார் உயிரோடு எழுந்த பின்பு. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசின அன்பின் வார்த்தைகளை என்ன பேசி அப்படி சொல்லித்தர்றாருன்னா, அவர் எல்லாம் 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லித்தர்றாரு. அதுக்கு பின்பு 40 நாள்கள் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்த பின்பு நம்மோட கூட இருக்கிறார். திரும்ப அவர் நம்மோட கூட இருந்து எப்படி வாழணும்னு சொல்லி தந்துட்டே நம்ம இந்த உலகத்தை விட்டு போனார். இனி அவர் பாதாளமோ மரணமோ போர் செய்வர்களோ ரோம ராஜ்யமோ அவரை அடக்கி வைக்க முடியாதபடி அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகள் நாம் இன்று தேற்றவாளனாய் நம்மோடு கூட இருக்கிற அவருடைய பிள்ளைகள் நாம். எவ்வளோ பெரிய சிலாக்கியம், எவ்வளோ பெரிய சிலாக்கியம். நம்ம ஒரு வாசனை திரவியத்தை ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுருந்தோன்னா அந்த பாட்டில் இருக்க வர அந்த ஸ்மெல் நமக்கு தெரியவே செய்யாது. அதுபோல் ஏசப்பா அந்த உலகத்தில் வாழ்ந்த சமயம் எருசலேமிலும் யூதாவிலும் கலிலேயாவிலும் பெத்லேமிலும் எல்லாம் அவர் நடந்து திரிந்தார். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த போதோ இன்று உலகம் முழுவதும் அவர் தேற்றவாளனாய் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு நாள் ஒருவர் பால் யாங்கிச்சோ என்ற பெரிய ஒரு தென்கொரியாவை இன்றைக்கு வல்லமையாக ஆண்டோடைய மக்களாக மாற்றின ஒரு பெரிய பாஸ்டர் பால் யாங்கிச்சோ. நான் அன்றைக்கி கூட கொரியாவுக்கு போன சமயம் அதை பார்க்க முடிஞ்சது. ஃப்ளைட்லேருந்து இறங்குற சமயமே எல்லா இடத்திலும் கிராஸாக பார்க்க முடியும். நார்த் கொரியா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் தென்கொரியா ஆண்டோருக்குடைய ராஜ்யமாக மாறிக்கொண்டிருக்கு. அந்த இதுக்கு காரணமான அந்த பால் யாங்கிச்சோ அவர் சொல்கிற அவர்கிட்ட கேட்பாரா, ஏசப்பா வானத்தில் தானே இருக்கிறாரு, இப்போ அவருக்கு உங்கள் கூட இருப்பாரா, என் கூட இருப்பாரா சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் கூட்டிகிட்டு வாப்பா, இந்த நிலவு வானத்தில் பார்க்குறியே, இந்த கணத்தில் பார்க்குறியா, ஆமாம், பக்கத்தில் ஒரு கணத்தை காட்டி அதில் பார்க்குறியா, ஆமாம், அதே மாதிரி தான் இந்த ஏசப்பா எல்லாருடைய மனசுக்குள்ளே இருக்கார், எல்லாரோடையும் இருக்கார். அவர் தான் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கார். அவர் அங்கே இல்லை, நம்மோடு கூட இருக்கிறார் என்று காட்டி கொடுத்த போது, ஆமாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே என்று அவன் நம்பினானா. அது எவ்வளவு பெரிய ஒரு அந்த அவன் அதில் மொத்தம் அவர் ஆண்டவருக்குள்ளே வந்தான் என்று ஒரு புக்கில் நான் வாசித்தேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவர் சொல்கிறது எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு விசுவாசி அவர் எப்போமோ ஒரு கூடாரத்தை போடுவாராம், டென்ட்டு போடுவாராம். டென்ட்டு போட்டு காட்டு பதிலில் போய் டென்ட்டு போட்டு ஆண்டோடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தே இருப்பாராம். அப்போது நிறைய பேர் ஆவி பிடித்தவங்க வியாதிஸ்தர்கள் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு வரும்போது அவர்கள் எல்லாம் ஆண்டு குணமாக்கி ஆண்டவர் அந்த இடத்துல விடுதலை கொடுத்து அவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்களாம். அப்போது ஒரு நாள் அவருடைய டென்ட்டு சமூக விரோதிகளினால் அந்த டென்ட் மொத்தமாக எரிக்கப்பட்டு போனதாம். அப்போ ஆண்டவரை என்ன செய்வேன் என்று திகைத்து நின்ன சமயம் அவர் சொன்னார், ஏசப்பா அவருக்கு பேசினாராம், மகனே அந்த டென்ட்டில் எல்லாம் நான் குடியிருப்பது, உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பெரிய நான் உன்னோட கூட இருப்பேன், நீ எங்கே போய் முழங்கால் படியிரு, அந்த இடத்துல உனக்கு மக்கள் வருவாங்க, அந்த இடத்துல வருகிற மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பேன், அவளுக்கு சொத்தை கொடுப்பேன், அவளுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து அவருடைய பிள்ளையாக என்னுடைய பிள்ளைகளாக அவளை நான் மாற்றுவேன். டென்ட் முக்கியமல்ல, தாங்கி இருக்கிற இடம் முக்கியமல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம், நீயே தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் அவருக்கு சொல்லி கொடுத்தார். இவ்வளோ பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை ஆண்டவர் அவருக்கு சொல்லி கொடுத்தார். அது முதல் அவர் அப்படியே செய்தாரான். டென்ட் ஒன்றும் வேண்டாம், ஒரு மரத்தின் நிழலில் இருந்து நான் ஜெபித்தா கூட அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் காரணமாகிறேனே என்று சந்தோஷமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். ஆண்டவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தமுள்ள தேவன், உங்களோடு கூட இருக்கிறார், மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கிரியைகள் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும், எப்போவுமே ஆண்டோருக்கு பிரியமாக இருக்கணும். இருந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்க வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்தபடியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சகல அதிகாரம் உள்ளவர், அவர் சகல அதிகாரம் உள்ளவர். அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் ஒன்றுமே அவருக்கு முன்பாக இல்லை.
என் வாழ்க்கையில் நான் பார்க்குறது எல்லாமே எல்லாம் என் கண்களால் நம்ப முடியாத காரியங்கள், நான் யோசனையில் நினைக்க முடியாத காரியங்களை அவர் என் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். நான் நினைக்கவே மாட்டேன், இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது, எப்படி நடந்தது, கண்களாலே நினைக்க முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ள தகப்பன், உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த நாட்களில் சகல அதிகாரம் உள்ள தகப்பன். எப்படி அவர் அவர் அழகாக சொல்கிறாருன்னா, உள்ளங்கையில் ஒன்று வரைந்திருக்கிறேன். அவருக்கு உள்ளங்கையில் நம்மளை வச்சுருக்காராம். நம்ம அம்மா அப்பாவெல்லாம் நம்ம கூட இருக்க முடியாது, அவங்க தூரம் தான் இருப்பாங்க, எங்கேயும் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு உள்ளங்கையில் நம்ம வச்சுருக்காராம். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பார். ராஜமுடி எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கல்வியில் தந்திருக்கிறார். அவருக்கு முன்னால் நம்ம ராஜமுடி, அவருக்கு கரத்தில் இருக்கிற ராஜமுடியாம். இவ்வளோ பெரிய ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குற அந்த ப்ராமிஸ் எல்லாம் வேறு யாருக்கும் இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ராஜமுடியாக இருப்பார். அப்படியே கையில் ஒரு பெரிய ஒரு அலங்காரமான கிரீடமாக இருப்பார். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். உன் மதில் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆண்டவர் உன் மதில் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக தான் நம்முடைய எல்லா காரியம் நிற்குது. நமக்கு பயப்பட அவசியமே இல்லை. உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தகப்பன் நம்மோடு கூட இருக்க அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பன். எப்படி பாதாளத்திலிருந்து எப்படிப்பட்ட சாத்தான்கள் குதித்து குதித்து பார்த்து நம்மளை அழித்து போடலாம் என்று நினைத்தாலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தகப்பன் தொடவே விட மாட்டார். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமை என்ன சொல்கிறாருன்னா, தேவரி உலகத்தில் நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நம்ம நினைத்து பார்க்காத மக்களால் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன் இப்படி வந்தது நமக்கு திங்க் பண்ண முடியாது. ஆனால் அந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகளை எல்லாத்துக்கும் மேலான ஒரு பெரிய அதிகாரி ஏசப்பா நம்மோட கூட இருக்கிறார். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைப்பது தடைபடாது. இவ்வளோ பெரிய வசனம். தேவரி எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது அப்பா. நீ செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைபடாது சுவாமி. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ உனக்கு இது எல்லாத்தையும் மிதித்து போடுவார். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நாங்கள் கூட ஒரு எஸ்டேட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு கொண்டிருந்த சமயம் அந்த எஸ்டேட்டில் உள்ள ஒரு மனுஷன் அவன் ஒரு பொம்மையெல்லாம் செய்து அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதில் டெம்பிளில் போயிருந்து மந்திரவாதிகிட்ட போயிருந்து எதெல்லாமோ பண்ணி அந்த பில்டிங்ஸ்க்கு அடியிலலாம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு அடியிலலாம் தோண்டி வச்சுட்டு இன்னொரு இடத்துல மண்ணை தோண்டி உள்ளுக்கு வச்சு இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவரோட, நம்ம காரியத்தை ஷேர் பண்ணது ஆண்டவரோட, நம்ம ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர். அதை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் கண்களுக்கு முன்பாக எதுவுமே மறைவாக இருக்கவே முடியாது. அந்த நேரத்தில் அவனோடு இது பண்ணின மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. அடுத்த நாள் வர்றான், சொல்கிறான், என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் சாட்சியாகவே வச்சுருக்கார். மேடம், உங்களுக்கு எதிராக நாங்கள் இதை செய்தோம், இந்த இடத்த நான் காட்டித்தாரேன், இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்கிறோம், மந்திரவாதிகிட்ட போய் பண்ணோம், இதெல்லாம் நாங்கள் எடுத்து போடுறோன்னு என்கிட்ட கேட்டா. எனக்கு நிம்மதி இல்லை இந்த காட்டி கொடுக்குறான். அதில் எல்லா ஃபோட்டோஸோடு அவன் பண்ணி உள்ளுக்கு வச்சுருந்தான் மந்திரம் பண்ணி. ஆனால் ஒன்றுமே நம்மளை தொட விடாது. அவன் பண்ணினருக்கே நிம்மதி இல்லை. ஏன் எதனால? ஏசப்பாவுடைய பிள்ளையாக நம்ம இருக்கணும். நம்ம அப்பாவுடைய பிள்ளையாக இருக்கும்போது எந்த பொல்லாத சத்ருவின் கட்டுகளும் நம்ம தொடவே முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பன். அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பன். அவருக்கு முன்பாக எல்லாம் நடுங்கும். எந்த பாதாளத்தின் வாசல்களும் நடுங்கும். எவ்வளோ பெரிய தகப்பனை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவருக்காக நம்ம எழும்பணுமா? அவருக்காக நம்ம சாட்சியாக இருக்கணுமா? நம்ம கிடைத்த நேரங்களை ஆண்டவருக்காக நம்ம ஒதுக்கணுமா? பேருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, அப்பாவுடைய நாம மகிமைக்காக நம்மை வைத்திருக்கிற, நம்ம வாழ வைத்த, நம்ம உயிரோடு வைத்திருக்கிற ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம்? ஒன்றுமே செய்யலை. ஏசப்பா கருத்தில் வைக்கக்கூடாது. அப்போ அவர் பார்க்க போகும்போது அந்த கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். யுத்தத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமாகிறது அப்பா. இன்னும் எங்களை ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்படுத்தும் அப்பா. ஒரு ஆளுக்கு ஒரு நாளில் ஒரு ஆளுக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக எங்களை பிரயோஜனப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கும் போது அந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பன் நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் கரத்தில் எடுத்து பார்த்து கொள்வார். அடுத்தபடியாக அவர் உடன்படிக்கை செய்கிற தகப்பன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இந்த உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான நம்முடைய வேலையை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 13:1. ஆண்டவர் எப்படிப்பட்ட உடன்படிக்கை வைக்கிறார்னா, அன்பின் உடன்படிக்கை.
எவ்வளோ அன்பான தகப்பன், எவ்வளோ அன்பான தகப்பன், இவ்வளோ வேதனைகளோட இந்த சிலுவையில் மரித்த போது கூட அந்த அன்பின் உடன்படிக்கையை அவர் விடவே இல்லை. கடைசி மட்டும் நமக்காக அந்த அன்பை இந்த சிலுவையில் வெளிப்படுத்தினார் அல்லவா? இவ்வளோ அன்பான தகப்பன். அவரோட அன்பை நினைத்து பார்க்கும்போது நம்ம என்ன தகுதி? ஏசப்பா, நாங்கள் ஒன்றுமே செய்யலப்பா உமக்கு. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் வரும்போது ஏசப்பா, நாங்கள் அநேக மக்களை இடத்தில் கொண்டு வரணும்ப்பா. எங்களுடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும்ப்பா. எங்களுடைய புருஷனை நாங்கள் ஆதாயப்படுத்தணும். எங்களுடைய உற்றார் உறவினை நாங்கள் ஆதாயப்படுத்தணும். அநேக மக்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கணும்னு ஆண்டவரோடு நம்முடைய புதிய ஒரு உடன்படிக்கையை நாம் வைத்துக்கொள்வோமா? ஆண்டவரே, அந்த அன்பின் உடன்படிக்கை. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அவரை ஓடிருந்த அந்த சீசர்கள் கூட அவர் மரித்து போன போது எல்லாம் சேர்ந்து திரும்ப மறுபடியும் மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ கூட எவ்வளோ அன்பான தகப்பன் அந்த கடற்கரையில் காத்துட்டு இருக்காரு. என்ன வச்சுட்டு காத்திருக்கிறாருன்னா, ஒரு சமையல்காரனை போல தன்னை தாட்டி கடற்கரையில் கறி நெருப்பு போட்டு அப்பத்தையும் மீனையும் பொரித்து வைத்து காத்திருந்தாரு. அந்த அன்பை எண்ணும் போது கண்கள் எல்லாம் நமக்கு கணக்குதா. என்ன கூட தான் இருந்தான். ஆனால் என்னை காணாத உடனே மீன் பிடிக்க தன்னுடைய தொழிலுக்கு போயிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட கோப்பு கூட படலை. அப்போ கூட அவருக்காக காத்திருக்கிறார். அவருக்காக ஆகாரத்தை கொடுக்க காத்திருக்கிறார். இவ்வளோ அன்புள்ள தகப்பன், உடன்படிக்கையின் செய்கிற தகப்பன், அந்த அன்பின் உடன்படிக்கை நம்மோடு செய்து கொண்ட தகப்பன். அவர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிற தகப்பன் இன்றைக்கு நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, உன்னுடைய என்ன கஷ்டம் இருந்தாலும் நீ என்னிடத்துல வச்சு நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அவர் காத்து கொண்டிருக்கிற தகப்பன். அந்த எலியா தீர்க்கதரிசி எசபெல் கொன்று போடுவான்னு பயந்து அந்த ஆற்றண்டையில் உட்கார்ந்திருந்தப்பயுமே கூட அவர் அந்த இடத்துல கூட அவர் இவ்வளோ அன்பாக என்னுடைய மகன் கஷ்டப்படக்கூடாது அந்த இடத்துல இறைச்சி அனுப்புகிறாரு, அப்பத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய அப்போ நம்மோடு கூட இருக்கிறார். தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த வானத்திலேருந்து மன்னாவை கொடுத்து அவங்கள போஷிக்கிறார் அல்லவா? இவ்வளோ பெரிய தப்ப நம்மோடு கூட இருக்கிறார். அது ஆண்டவர் உலகத்தில் நம்மளை படைச்சவர். தூதர்களுக்கு கூட சொல்லலாம், நீ இப்போ எல்லாருக்கும் எல்லாரையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவளுக்கு நீ கட்டளை இட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு அனுப்பலாம். இல்லை, அவர் அனுப்பினது ஆண்டவருடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு போங்கள் என்று அனுப்பினது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும், நம்ம இந்த வசனத்தை கேட்டு வாசிக்கிற ஒவ்வொரு பேரையும், இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் விரும்புகிறது, அப்பா என்னை அனுப்பு சுவாமி, என்னை அனுப்பு. இவ்வளோ பெரிய பணியை, இவ்வளோ மகத்தான பணி, இந்த சுவிசேஷத்தை தேவதூதர்களை நம்பி அவர்கள் கையில் கொடுக்கவில்லை. மனுஷனாகிய நம்மை, மண் பாத்திரமான நம்மை நம்பி அவர் பெரிய ஒரு சுவிசேஷ பணியை நம் கையில் கொடுத்திருக்கிறார். நம்ம அதை வீணாக்கவே கூடாது. பேருக்காக சொல்லக்கூடாது, புகழுக்காக செய்யக்கூடாது. ஏசப்பாவின் நாம மகிமைக்காக ஆண்டவரே, நீருக்கு உமக்கு நான் என்ன நன்றி சொல்வேன் சுவாமி. இந்த உலகத்தில் எந்த குறையும் இல்லாதபடி எங்களை பாதுகாக்கிறீரப்பா. எத்தனையோ பேர் டென்ட்டில், நம்ம டிவியெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பிள்ளைங்க காய்கறிகள் கிடைக்காத இடத்துல இலையை சாப்பிட்டு மண்ணை சாப்பிட்டு டெண்டில் தூங்கி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் எல்லாரும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட பிள்ளைங்க. நமக்கு எந்த குறையும் இல்லை, எந்த ஃபுட்டுலேயும் குறை இல்லை, ஒன்றுமே இல்லாதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி நமக்கு வேண்டிய உணவு உடுக்க உடையும் தங்க இடமும் தந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நம்மளை இன்றைக்கு என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி உன்னை ராஜாக்களாக்கி இருக்கிறார் அல்லவா? அவருக்காக நாம் என்ன செய்தோம்? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி தியானிப்போமா? ஏசப்பா, அந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மறைத்துக்கொள்ளும் ராஜா, எங்களை மறைத்துக்கொள்ளும் ராஜா, மறைத்துக்கொள்ளும் அப்பா. ராஜா, நீர் எவ்வளோ பெரிய, எப்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்களுக்கும் அப்பா பைபிளில் சொன்ன ஒவ்வொரு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளோடு நீ கூட இருந்தீர், ராஜாக்களோடு கூட இருந்தீர் அப்பா. ராஜா, அந்த சின்ன அந்த டேவிட் அப்பா, ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த டேவிடோடு நீ கூட இருந்த அந்த பெலிஸ்தனை கொல்லுறதுக்கு கிருபை செய்தீரப்பா. இவ்வளோ பெரிய தகப்பன் நீரப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. ராஜா, நீ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக சுவாமி இன்று உயிரோடு இருக்கிறீரப்பா. அப்பா, நாங்கள் என்ன கேட்டால் எங்கள் இருதயத்தில் ஆழங்களில் மறைந்திருக்கிறத கூட நீ பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் சுவாமி. எங்கள் கண்ணீரை காண்கிற தகப்பன் அப்பா. நாங்கள் போகிற பாதை அறிகிற தகப்பன் அப்பா. உலகத்தின் முடிவு பரியந்து நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா, ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தேற்றவாளனாக இருக்கிற தகப்பன், நீ உயிரோடு எழுந்த கிறிஸ்து அப்பா.
நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. அப்பா நீ சகல வல்லமையுள்ள தகப்பனப்பா, வல்லமையுள்ள தகப்பனப்பா. எந்த சத்ருவின் கோட்டை உடைக்கத்தக்கதான சுவாமி அதிகாரமுள்ள தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எந்த உயர் அதிகாரிகளோப்பா, எப்படிப்பட்ட கேஸ் ஆனாலும் சுவாமி, எப்படிப்பட்ட உயர் பெரிய ஜட்ஜானாலும் சுவாமி, அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஜட்ஜாக நீர் இருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஒருபோது கைவிட மாட்டீரப்பா. நீர் இம்மானுவேல் ராஜா, நீர் இம்மானுவேல் ராஜா, நீர் இம்மானுவேல் அப்பா, நீர் இம்மானுவேல் ராஜா. அப்பா நீர் எங்களோடு கூட இருந்தால் இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த பயமுமே இல்லைப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தகப்பன், நீ சர்வ வல்லமையுள்ள தகப்பன் அப்பா. எங்களுக்கு எதிராக போராடுகிற எந்த பொல்லாத சக்திகளையும் நாங்கள் கட்டி ஜெபிக்கத்தக்கதான வல்லமை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. எந்த பொல்லாத சக்திகளும் உமக்கு முன்பாக நிற்க முடியாதப்பா. அப்பா நாங்கள் தேள்களை மிதிக்கத்தக்கதாக, பாம்புகளை மிதிக்கத்தக்கதாக, வலு சர்ப்பங்களை மிதிக்கத்தக்கதாக சுவாமி எங்களுக்கு வல்லமையை தந்திருக்கிறீரப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. அன்பின் உடன்படிக்கையாக சுவாமி, அப்பாவின் உடன்படிக்கையை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாக, அப்பா விட்டு போன பணியை நாங்கள் செய்யத்தக்கதாக சுவாமி எங்களை சீஷராக்கி இருக்கிறீரப்பா. சீஷராக கர்த்தாவே நீர் மாற்றி அமைத்திருக்கிறீரப்பா. நன்றி நன்றி நன்றிப்பா. நாங்கள் உயிருள்ள மட்டும் அப்பா உமக்கு சாட்சியாக சுவாமி அந்த தேவதூதருக்கு கூட கொடுக்காத ஒரு மகத்தான பணியை மனுஷனான இம்மட்டும் அப்பா தாழ்ந்த ஒரு மண்ணால் உண்டாக்கப்பட்ட மனுஷனான எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் கடைசி வட்டும் உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக ராஜா எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும்ப்பா, பிரயோஜனப்படுத்தும்ப்பா. எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீ எடுத்து கையில் வைத்துக் கொள்ளும்ப்பா. உங்களுடைய கரத்தில் வைக்கப்பட்ட அலங்கார கிரீடமாக ராஜா எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கட்டும்ப்பா, எங்கள் குடும்பங்கள் இருக்கட்டும்ப்பா, எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கட்டும்ப்பா, எங்களுடைய உற்றார் உறவினர் இருக்கட்டும்ப்பா, எங்களோடு வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்கட்டும் சுவாமி. எல்லாம் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறட்டும்ப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையில் புதுப்பிக்கப்படணும்ப்பா, ஒவ்வொரு நாளும் உண்மையில் வளரணும் கர்த்தாவே. ராஜா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியதும் சர்வ நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா இதோ சகல நாட்களின் அப்பன் எங்களோடு கூட இருக்கணும். கடைசி மட்டும் எங்களை வலுவாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும்ப்பா. அப்பா அவன் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும்ப்பா. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன பாடலை போல எப்போதும் சுவாமி எல்லாம் வற்றி போனாலும், எல்லாம் 6 குளம் எல்லாம் வற்றி போனாலும் வற்றாத தாப்பன் எங்களோடு கூட இருப்பேன் சுவாமி. ராஜா உடைய பிரசனத்துக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தாப்பன் உயிர் தெழுந்த கிறிஸ்துவாக, வல்லமையுள்ள கிறிஸ்துவாக, அன்பின் உடன்படிக்கை பண்ணின கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. உம்மை பட்டு நாங்கள் படித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அப்பாவுக்கு சாட்சியாக வாழ தேவனே நீ கிருபை செய்யும் சுவாமி. இந்த ஊழியத்தை மறுபடியும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் சுவாமி உண்மை அறிந்து கொள்ளணும்ப்பா, உண்மை அறிந்து கொள்ளணும். பேருக்காகல சுவாமி, உண்மை அறிந்து கொள்ளணும் சுவாமி. எத்தனையோ மக்கள் உண்மை அறியாதபடி அப்பா தெருக்களிலும் மலைகளிலும் அழுகிறார்களே அப்பா. அங்கெல்லாம் விதைக்கப்படுகிற வசனங்கள் 100 பத்தாவே நீ பலன் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாவின் கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதியும். பாவங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்.